இம்மாதம் 20ஆம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு டோல் கட்டணங்களில் 50 விழுக்காடு கழிவு வழங்க அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இந்த டோல் கட்டண கழிவு இம்மாதம் 18 மற்றும் 19 ஆகிய நாட்களில் வழங்கப்படவிருப்பதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்த கட்டண கழிவு வகுப்பு 1 தனியார் வாகனங்களுக்கு மட்டும் பொருந்தும் என்றும், நாட்டின் எல்லைப் பகுதிகளில் உள்ள டோல் சாவடிகளில் இது பொருந்தாது என்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்துள்ளார். எனினும் பினாங்கு பாலத்தின் டோல் சாவடிகளை கடந்து செல்லும் வகுப்பு 2 வாகனங்களுக்கு டோல் கட்டண கழிவு வழங்கப்படும். இந்த 2 நாள் டோல் கட்டண கழிவுக்காக நெடுஞ்சாலை குத்தகை நிறுவனங்களுக்கு அரசாங்கம் சுமார் 1,98,60,000 வெள்ளியை வழங்க வேண்டி இருப்பதாக நந்தாலிங்கி தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.